Hello everyone, welcome back. இந்த செஷனில் நம்ம கிளாஸ் 6ஓட 15th சாப்டர் பார்க்க போகிறோம், நாக்கர். அண்ட் இதோட ரைட்டர் யாருன்னா அனு பந்தோபாத்யாய். ஓகே, ஸோ டைட்டில் நாக்கர் அப்படின்னா என்னென்னா சர்வெண்ட், மெய்ட். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்னென்னா காந்திஜியோட பிரின்சிபல்ஸ் அண்ட் அவங்களோட ஹேபிட்ஸ் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். காந்திஜி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவர் தன்னோட வேலையை அவங்க தான் பண்ணணும்னு ஆசைப்படுவார். அவரோட வேலையை வேறு யார்கிட்டையும் கொடுக்கறதுக்கு அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நம்ம இப்போ சாப்டருக்குள்ளே போகலாம். आश्रम में गांधी कई ऐसे काम भी करते थे जिन्हें आमतौर पर नौकर चाकर करते हैं. ஸோ நौकर சாக்கர்னா சர்வெண்ட்ஸ் இல்லையா. ஸோ காந்திஜி ஆசிரமத்தில் இருக்கும்போது நிறைய வேலை பண்ணுவார். முக்கியமாக எந்த மாதிரி வேலைகள் பண்ணுவாருன்னா, வீட்டு சர்வெண்ட்ஸ் பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம் அவர் நிறைய பண்ணுவார். जिस ज़माने में वे बैरिस्ट्री से हज़ारों रुपये कमाते थे, उस समय भी वे प्रतिदिन सुबह अपने हाथ से चक्की पर आटा पीसा करते थे. ஸோ பேரிஸ்ட்ரினா லாயராக இருக்கும்போது அப்படின்னா ஹசாரோ ருபி, அதாவது thousands of rupees. ஸோ லாயராக இருக்கும்போது கண்டிப்பாக அவர் நிறைய சம்பாரிச்சிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அந்த டைம்லையுமே அவர் என்ன பண்ணுவாருன்னா, பிரதிதின் சுபஹ், அதாவது டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு அவர் हाथ से चक्की पर आटा पीसा करते थे. ஆட்டானா மாவு, हाथ से चक्की, चक्कीனா கிரைண்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம மிஷினில் தான் மாவாட்டுவோம், அப்போல்லாம் நம்ம கையிலேயே மாவாட்டுவோம். ஸோ அந்த டைம்லேயுமே அவர் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கும்போது கூட அவர் காலையில் எழுந்திரிச்சு அவர் கையாலேயே அந்த மாவை ஆட்டுவார் அவர். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் கூட அவர் பண்ணுவார். चक्की चलाने में कस्तूरबा और उनके लड़के भी हाथ बटाते थे. ஸோ அந்த மாவாட்டுறதுக்கு கஸ்தூர்பா அவங்க ஒய்ஃப் பேர் இல்லையா. ஸோ அண்ட் அவங்களோட பசங்க, ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மாவாட்டுறதுக்கு அவங்க ஒய்ஃப் அண்ட் அவங்க பசங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. हाथ बटाते थे ना, टू हेल्प. इस प्रकार घर में रोटी बनाने के लिए महीन या मोटा आटा वे खुद पीस लेते थे. ஸோ இந்த மாதிரி வீட்டில் ரோட்டி செய்கிறதுக்கு, சப்பாத்தி செய்கிறதுக்கு எந்த மாதிரி மாவு, அதாவது மஹீனா ரொம்ப மைன்யூட், ரொம்ப பவுடராக வேணுமோ, இல்லை மோட்டானா கொஞ்சம் கனமாக இருக்கிற மாவு. ஸோ எந்த மாதிரி அவங்களுக்கு மாவு வேணுமோ, என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அது அவங்களே அரைச்சிப்பாங்க. साबरमती आश्रम में भी गांधी ने पिसाई का काम जारी रखा. ஸோ ஈவன் சாபர்மதி ஆசிரமில் கூட காந்திஜி இந்த மாவாட்டுற கிரைண்டிங் ஒர்க்கை அவர் கண்டினியூ பண்ணார். वह चक्की को ठीक करने में कभी कभी घंटों मेहनत करते थे. ஸோ இன்கேஸ் அந்த கிரைண்டர் சப்போஸ் ஒர்க் ஆகலை, இல்லை ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, அதை டீக் கர்னேனா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ், கபினா சம்டைம்ஸ் அவர் மணிக்கணக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ஸோ நிறைய நேரம் அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை சரி பண்ணிவிட்டு மறுபடியும் அதை மாவரைப்பார். एक बार एक कार्यकर्ता ने कहा कि आश्रम में ஆட்டா கம் பड़ गया है. ஸோ ஒரு தடவை என்னாச்சு, காரியக்கர்த்தானா ஒர்க்கர். ஸோ ஒர்க்கர் சொன்னார், ஆசிரமத்தில் மாவு கம்மியாக இருக்குது. கம்னா கம்மி. आटा पिसवाने में हाथ बटाने के लिए गांधी फौरन उठकर खड़े हो गए. மாவாட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் இமீடியட்லி, ஃபாரன்னா இமீடியட்லி அவர் எந்திரிச்சு ஹெல்ப் பண்ண ரெடி ஆயிட்டாரு. गेहूँ पीसने से पहले उसे बीनकर साफ करने पर वह जोर देते थे. गेहूँனா கோதுமை, பீஸ்னானா அரைக்கிறது. ஸோ கோதுமை அரைக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா க்ளீன் பண்ணணும்னு அவர் சொல்லுவார். பீன்கர்னா க்ளீன் பண்ணுறது, புடச்சிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு பிறகு தான் அரைக்கணும்னு சொல்லுவார் அவர். कोपीधारी इस महान व्यक्ति को अनाज बीनते देखकर उनसे मिलने वाले लोग हैरत में पड़ जाते थे. ஸோ மகான் व्यक्तिனா கிரேட் பர்சன். கோப்பின்தாரின்றதுனா ஒரு சிம்பிள் ட்ரெஸ்ஸிங் பர்சன். ஸோ சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுற ஒரு கிரேட் பர்சனை கோதுமை க்ளீன் பண்ணுறதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. बाहरी लोगों के सामने शारीरिक मेहनत का काम करते गांधी को शर्म नहीं लगती थी. बाहरी लोगना ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் முன்னாடி, தெரியாதவங்க முன்னாடி இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஒர்க், ஷாரீரிக் மெஹனத்னா ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் எப்பயுமே கூச்சப்பட மாட்டார். ஷர்மனா ஷை. ஸோ எப்பயுமே அவர் வெக்கப்பட மாட்டார் ஒர்க் பண்ணுறதுக்கு.
एक बार उनके पास कॉलेज के कोई छात्र मिलने आए. ஸோ ஒரு தடவை வந்து அவங்கள பார்க்கறதுக்கு வந்து காலேஜில் படிக்கிற சில பசங்க வந்தாங்க. छात्रना स्टूडेंट्स. उनको अंग्रेजी भाषा के अपने ज्ञान का बड़ा गर्व था. गर्वना प्राउड. ஸோ அந்த பசங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், अंग्रेजी भाषाனா இங்கிலீஷ் லாங்குவேஜ், அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கர்வமாக இருந்தது. அதாவது எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்ன்றது ஒரு ப்ரவுட் ஃபீலிங்காக இருந்தது. गांधी से बातचीत के अंत में वे बोले. ஸோ காந்தி கூட பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியாக அவங்க சொல்கிறாங்க, बापू यदि मैं आपकी कोई सेवा कर सकूं तो कृपया मुझे अवश्य बताएं. பாப்புனா காந்திஜியே தான் பாப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எதனா இருந்ததுன்னா எங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு அந்த பசங்க காந்திஜி கிட்ட சொல்கிறாங்க. उन्हें आशा थी कि बापू उन्हें कुछ लिखने पढ़ने का काम देंगे. ஸோ இந்த பசங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, பாப்பு வந்து காந்திஜி என்ன பண்ணுவாருன்னா அவங்கக்கிட்ட ஏதோ எழுத படிக்கிற வேலை தான் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. लिखने पढ़नेना எழுத படிக்கிறது. गांधी ने उनके मन की बात ताड़ ली और बोले, अगर आपके पास समय हो तो इस थाली के गेहूँ बीन डालिए. ஸோ காந்திஜி அவங்க சொல்கிறத கேட்டுட்டு பிறகு அந்த பசங்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட டைம் இருந்ததுன்னா, சமையனா டைம், உங்கள்கிட்ட டைம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த பிளேட்டில் இருக்கிற தாலியனா பிளேட்டில் இருக்கிற கோதுமை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த பசங்கிட்ட காந்திஜி சொல்கிறாரு. आगंतुक बड़ी मुश्किल में पड़ गए लेकिन अब तो कोई चारा नहीं था. ஆகந்துக்குன்னா விசிட்டர்ஸ். ஸோ விசிட்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு கஷ்டமான ஒரு வேலையாக இருந்தது. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல காந்திஜி வந்து இந்த மாதிரி ஒரு வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அல்டிமேட்லி அவங்கக்கிட்ட வேறு வழியே இல்லை, அவங்க அந்த வேலையை பண்ணாங்க. 1 घंटे तक गेहूँ बीनने के बाद वह थक गए और गांधी से विदा मांगकर चले गए. ஸோ 1 घंटाனா 1 மணி நேரம் வந்து அந்த கோதுமை க்ளீன் பண்ணிட்ட பிறகு அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க. தக்னானா டு கெட் டயர்ட். அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிட்ட பிறகு காந்திஜி கிட்ட சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. कुछ वर्षों तक गांधी ने आश्रम के भंडार का काम संभालने में मदद की. ஸோ भंडारனா ஸ்டோர் ரூம், ஆசிரமத்தில் இருக்கிற ஸ்டோர் ரூமையும் வந்து அவர் பார்த்துக்கிட்டார். அவர் கொஞ்சம் வருஷம் வரைக்கும் அதையும் டேக் கேர் பண்ணிக்கிட்டார் அவர். सवेरे की प्रार्थना के बाद वे रसोई घर में जाकर सब्जियां छीलते थे. ஸோ மார்னிங் எழுந்த உடனே அவர் ப்ரேயர் முடிச்சுட்டு, பிரார்த்தனானா ப்ரேயர் முடிச்சிட்டு பிறகு அவர் கிச்சனில் போயிட்டு, ரசோய் घरனா கிச்சன், சப்ஜியானா வெஜிடபிள்ஸ், ஸோ போய் வெஜிடபிள்ஸை க்ளீன் பண்ணுவார். रसोई घर या भंडार घर में अगर वे कहीं गंदगी या मकड़ी का जाला देख पाते थे तो अपने साथियों को आड़े हाथों लेते. ஸோ கிச்சன்லேயோ இல்லை ஸ்டோர் ரூம்லேயோ வந்து ஏதோ ஒரு டஸ்ட்டோ இல்லை வந்து மக்டிக்கா ஜாலனா ஸ்பைடர் வெப் இல்லையா, ஒட்டடை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா போய் கூட இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு அதை டக்குன்னு போய் க்ளீன் பண்ணிடுவார் அவர். उन्हें सब्जी फल और अनाज के पौष्टिक गुणों का ज्ञान था. ஸோ அவருக்கு வந்து வெஜிடபிள்ஸில், ஃப்ரூட்ஸில் அண்ட் அந்த கிரெயின்ஸில் இருக்கிற வந்து நியூட்ரிஷ்னல் வேல்யூ, அதில் எந்த வெஜிடபிள் என்ன நியூட்ரிஷ்னல் कंटेंट இருக்குது, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அவருக்கு நல்லாவே தெரியும். एक बार एक आश्रमवासी ने बिना धोए आलू काट दिए. ஒரு தடவை வந்து ஆசிரம்வாசினா ஆசிரமில் இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, வித்தவுட் வாஷிங், பினா தோயனா கழுவாமையே வந்து ஆலுனா பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வந்து அவங்க கழுவாமையே அவர் கட் பண்ணிட்டாரு. गांधी ने उसे समझाया कि आलू और नींबू को बिना धोए नहीं काटना चाहिए. ஸோ காந்திஜி வந்து அவருக்கு எடுத்து சொன்னார், இந்த மாதிரி உருளைக்கிழங்கும் நீம்புனா லெமன், ஸோ உருளைக்கிழங்கும் லெமனும் வந்து கழுவாமல் வந்து எப்பயுமே கட் பண்ணக்கூடாது. एक बार एक आश्रमवासी को कुछ ऐसे केले दिए गए जिनके छिलकों पर काले चकते पड़ गए थे. ஸோ அதே மாதிரி ஒரு தடவை என்ன பண்ணாருன்னா, இவர் ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து அவர் எந்த மாதிரி வாழைப்பழம் கொடுத்தாங்கன்னா, அந்த வாழைப்பழத்து தோல் மேலே கருப்பாக ஸ்பாட்ஸ் இருந்தது. உஸ்னே பகுத் புரா மானா. ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார், ஏன் வந்து எனக்கு மட்டும் இந்த மாதிரி பழம் தராங்கன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். तब गांधी ने उसे समझाया कि ये जल्दी पच जाते हैं और तुम्हें खासतौर पर इसलिए दिए गए हैं कि तुम्हारा हाजमा कमज़ोर है. அப்போ காந்தி வந்து அவருக்கு புரிய வச்சார், என்னென்னா நான் ஏன் இந்த மாதிரி ஒரு பழம் உனக்கு கொடுத்தேன்னா, உனக்கு ஆல்ரெடி வந்து டைஜஸ்டிவ்
ப்ராப்ளம் இருக்குது, ஹாஸ்மானா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த பழம் வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். பச்னானா கூட பச்னா டைஜஸ்ட், ஸோ சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு பழம் நான் கொடுத்தேன். गांधी आश्रम वासियों को अक्सर स्वयं ही भोजन परोसते थे. ஸோ காந்தி வந்து ஆசிரமத்தில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்களுக்கு வந்து அவர் தான் வந்து ஃபுட் சர்வ் பண்ணுவார். परोसतेना टू सर्व. इस कारण वे बेचारे बेस्वाद उबली हुई चीज़ों के विरुद्ध कुछ कह भी नहीं पाते थे. ஸோ அதனால தான் வந்து பேஸ்வாதனா டேஸ்ட்லெஸ், டேஸ்ட்டே இருக்காது. உப்லி ஹுய் சீஸேனா பாயில்டு வெஜிடபிள்ஸ், உப்லினா பாயில்டு. ஸோ அவரே வந்து சாப்பாடு நமக்கு சர்வ் பண்ணுறதுனால மற்றவங்க எல்லாருமே வந்து அவருக்கு அகெயின்ஸ்டாக எதுவுமே பேச முடியல. ஸோ அவர் கொடுக்குற டேஸ்ட்லெஸ் வெஜிடபிள்ஸ், பாயில்டு வெஜிடபிள்ஸ் தான் அவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தது. दक्षिण अफ्रीका की एक जेल में वे सैकड़ों कैदियों को दिन में 2 बार भोजन परोसने का कार्य कर भी चुके थे. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா, தக்ஷிண ஆஃப்ரிக்கானா சவுத் ஆஃப்ரிக்காலையும் அவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஜெயிலில் இருக்கும்போதும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிரிசனர்ஸ்க்கு வந்து டெய்லி 2 times சர்வ் பண்ணுற வேலையும் அவர் பண்ணியிருக்காரு. आश्रम का एक नियम यह था कि सब लोग अपने बर्तन खुद साफ करें. நியமனா ரூல். ஸோ ஆசிரமில் வந்து என்ன ரூல் இருந்ததுன்னா எல்லாருமே அவங்க பாத்திரத்தை அவங்களே கழுவணும். பர்த்தனா பாத்திரம், साफना टू वॉश, टू क्लीन. रसोई के बर्तन बारी बारी से कुछ लोग दल बांधकर धोते थे. ஸோ ரசோய் கே பர்த்தன் அப்படின்னா கிச்சனில் இருக்கிற பாத்திரம் வந்து எல்லாருமே வந்து ஒரு டீமாக பிரிச்சுட்டு குரூப்பாக, அதாவது மாற்றி மாற்றி அவங்க கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தை கழுவுவாங்க. एक दिन गांधी ने बड़े बड़े पतीलों को खुद साफ करने का काम अपने ऊपर लिया. ஸோ ஒரு நாள் வந்து காந்திஜி வந்து இந்த பெரிய பெரிய பாத்திரத்தை, படே பத்திலேனா பெரிய பெரிய பாத்திரத்தை கழுவுற வேலை வந்து அவரே எடுத்துக்கிட்டாரு. इन पतीलों की पेंदी में खूब कालिक लगी थी. ஸோ அந்த பாத்திரத்துக்கு அடியில் வந்து அடுப்பில் சமைக்கிறதுனால கருப்பாக வந்து கறி மாதிரி ஃபுல்லாக அங்கே அதில் டெபாசிட் ஆகிட்டு இருந்தது. காலிகனா கறி. राख भरे हाथों से वह एक पतीले को खूब जोर जोर से रगड़ने में लगे हुए थे कि तभी कस्तूरबा वहाँ आ गई. ஸோ ராக் பரேனா அந்த கறி ஃபுல்லாக அந்த பாத்திரத்தில் கறி இருக்கிறதுனால அதை தேய்ச்சி கழுவிட்டு இருக்கும் போது, ரகட்னேனா தேய்க்கிறது, தேய்ச்சி கழுவிட்டு இருக்கும் போது அங்கே கஸ்தூர்பா அவங்க வைஃப் வந்தாங்க. उन्होंने पतीले को पकड़ लिया और बोली, यह काम आपका नहीं है, इसे करने को और बहुत से लोग हैं. ஸோ கஸ்தூர்பா வந்தோடனே அவர் தேய்ச்சிட்டு இருக்கிற பாத்திரத்தை பிடிச்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேலை உங்களோட வேலை இல்லை, இதை செய்கிறதுக்கு வந்து நிறைய வேறு ஆட்கள் இருக்காங்க. गांधी को लगा कि उनकी बात मान लेने में ही बुद्धिमानी है और वे चुपचाप कस्तूरबा को उन बर्तनों की सफाई सौंप कर चले गए. ஸோ காந்திஜி என்ன யோசிக்கிறாருன்னா, அவங்க வைஃப் சொல்கிறது, கஸ்தூர்பா சொல்கிறதுல தான், அவங்க வைஃப் சொல்கிறது கேட்குறது தான் அங்கே புத்திசாலித்தனமாக அவருக்கு தோண்டுச்சு. அவர் சுப்சாப்புனா அமைதியாக கஸ்தூர்பா கிட்ட வந்து அந்த பாத்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டார் அவர் அங்கிருந்து. बर्तन एकदम चमकते न हो तब तक गांधी को संतोष नहीं होता था. ஸோ இந்த பாத்திரம் வந்து நல்ல ஷைனிங் ஆகிற வரைக்கும், ரொம்ப க்ளீனாக இருக்கிற வரைக்கும் வந்து அவர் ஹாப்பியாகவே ஆக மாட்டார். ஸோ காந்திஜி பொறுத்த வரைக்கும் அந்த பாத்திரம் வந்து ரொம்ப க்ளீனாக பளபளக்கணும், அப்போ தான் அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். एक बार जेल में उनको जो मददगार दिया गया था उसके काम से असंतुष्ट होकर उन्होंने बताया कि वे खुद कैसे लोहे के बर्तनों को भी मांझकर चांदी सा चमका सकते थे. मददगारना हेल्पर, असंतुष्टना अनहैप्पी और अनसेटिस्फाइड. ஸோ ஒரு தடவை வந்து அவர் ஜெயிலில் இருக்கும் போது வந்து அவருக்கு ஒரு ஹெல்ப்பர் கொடுத்துருந்தாங்க. அவர் ஹெல்ப்பர் பண்ணுற வேலையை வந்து ஹி வாஸ் வெரி அன்ஹாப்பி. அப்போ வந்து அவர் பண்ணுற வேலையை பார்த்துட்டு காந்திஜி என்ன சொன்னாருன்னா, என்னால் வந்து லோஹானா இரும்பு, ஸோ இரும்பு பாத்திரத்தை கூட வந்து வெள்ளி மாதிரி ஷைனிங்காக ஆக்க முடியும் அப்படின்னு சொன்னார். சாந்தியனா வெள்ளி. जब आश्रम का निर्माण हो रहा था उस समय वहाँ आने वाले कुछ मेहमानों को तंबुओं में सोना पड़ता था. सो निर्माणना कंस्ट्रक्शन, मेहमानना गेस्ट. ஸோ இந்த ஆசிரம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்கும் போது
புதுசாக வர கெஸ்ட் எல்லாம் வந்து எப்படின்னா அங்கே இடம் இல்லாதனால வந்து ஒரு டென்ட்டில் தான் தூங்கிட்டு இருந்தாங்க. सोना टू स्लीप। एक नवागत को पता नहीं था कि अपना बिस्तर कहाँ रखना चाहिए, इसीलिए उसने बिस्तर को लपेटकर रख दिया और यह पता लगाने गया कि उसे कहाँ रखना है। ஸோ நவாகத்னா நியூலி அரைவ்ட் நியூ கெஸ்ட் வந்து வந்தப்போ ஒரு அது மாதிரி தான் ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவர் வந்து என்ன பண்ணாரு, அவரோட படுக்கை வந்து எங்கே வைக்கணும்னு தெரியாமல் அங்கேயே மடித்து வச்சுட்டு லப்பேட்கரன்னா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து கேட்க போனார். இந்த படுக்கை வந்து இந்த பெட்டை எங்கே வைக்கணும்னு கேட்க போனார் அவர். लौटते समय उसने देखा कि गांधी खुद उसका बिस्तर कंधे पर उठाए रखने चले जा रहे हैं। ஸோ அவர் கேட்டுட்டு திரும்ப லாட்டேனா ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும் போது அவர் என்ன பார்த்தாருன்னா, காந்திஜியை வந்து அவரோட படுக்கை வந்து அவர் தோள் மேலே சமந்துட்டு கொண்டு வந்துட்டு இருந்தார் அவர். आश्रम के लिए बाहर बने कुएं से पानी खींचने का काम भी वे रोज करते थे। ஸோ ஆசிரமத்துக்காக வந்து அவர் தண்ணி வந்து கிணத்துலேருந்து டெய்லி எடுப்பார். ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் கூட அவர் டெய்லி பண்ணுவார். एक दिन गांधी कुछ अस्वस्थ थे और चक्की पर आटा पीसने के काम में हिस्सा बटा चुके थे। ஒரு நாள் வந்து காந்தி வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அஸ்வஸ்தனா நாட் ஸோ வெல். அப்போது அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அண்ட் ஆல்சோ அவர் வந்து மாவாட்டுற வேலையும் வந்து அவரோட வேலையை வந்து முடிச்சிட்டார் அவர். उनके एक साथी ने उन्हें थकावट से बचाने के लिए अन्य आश्रम वासियों की सहायता से सभी बड़े छोटे बर्तनों में पानी भर डाला। ஸோ அவர் உடம்பு சரியில்லாத பார்த்துட்டு அவரோட சாத்தியனோட ஃப்ரெண்டு என்ன பண்ணார், அங்கே ஆசிரமத்தில் இருக்கிற மற்றவங்களோட ஹெல்ப் எடுத்து அவர் வந்து அங்கே இருக்கிற எல்லா பாத்திரத்துலேயும் வந்து அவர் தண்ணி நிரப்பிட்டார். गांधी को यह बात पसंद नहीं आई, मन में कुछ ठेस भी लगी। ஸோ காந்திஜிக்கு வந்து இந்த விஷயம் அவருக்கு பிடிக்கவே இல்லை. அவர் வந்து கொஞ்சம் ஹர்ட் கூட ஆனார். उन्होंने बच्चों के नहाने का एक टब उठा लिया और कुएं से उसमें पानी भरकर टब को सिर पर उठाकर आश्रम में ले आए। ஸோ அவர் என்ன பண்ணார், बच्चों के नहाने का टब्னா குழந்தைங்க குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டப் இருக்கு இல்லையா, அதில் வந்து அதை எடுத்துட்டு அவர் மறுபடியும் கிணறுலேருந்து தண்ணி எடுத்து அதை ஃபில் பண்ணிவிட்டு தலை மேலே தூக்கிட்டு, சிற்பர் உठाकरना தலை மேலே தூக்கிட்டு அவர் மறுபடியும் ஆசிரமத்துக்கு வந்தார். बेचारे कार्यकर्ताओं को बहुत पछतावा हुआ। ஸோ காரியகர்த்தானா ஒர்க்கர்ஸ். ஸோ புவர் பாவம் அந்த ஒர்க்கர்ஸுமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க வந்து ரிக்ரெட் பண்ணாங்க. பச்சித்தாவானா டு ரிக்ரெட். ஓகே மேபி நம்ம ஹெல்ப் பண்ணிடலாம், தண்ணி பிடிக்காமே இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார், அவருக்கு பிடிக்கல போல். ஸோ அவரே வந்து தண்ணி பிடிச்சிட்டு மறுபடியும் டப்லேருந்து கொண்டு வராரு அப்படின்னு அவங்களே வந்து फील பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. शरीर से जब तक बिल्कुल लाचारी ना हो तब तक गांधी को यह बात बिल्कुल पसंद नहीं थी कि महात्मा या बूढ़ा होने के कारण उनको अपने हिस्से का दैनिक शारीरिक श्रम न करना पड़े। सो शरीर से बिल्कुल लाचारी है ना, फिजिकली डिसेबल. ஸோ ஃபிசிக்கலி டிசேபிள்டாக இருந்தால் மட்டும்தான் காந்திஜி வந்து தன்னுடைய வேலையை வந்து மற்றவங்க செஞ்சால் அவர் வந்து விரும்புவார். பட் அதர்வைஸ் அவருக்கு வந்து அவர் வந்து மகாத்மாவோ இல்லை, அதாவது கிரேட் பர்சனாவோ இல்லை வந்து வயசானவங்களாக அவரை கன்சிடர் பண்ணி அவரோட வேலையை வந்து அவரோட டெய்லி ருட்டீனை வந்து அவருக்கு கொடுக்காம மற்றவங்க செஞ்சால் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. उनमें हर प्रकार का काम करने की अद्भुत क्षमता और शक्ति थी. ஸோ क्षमताனா एबिलिटी அண்ட் शक्तिனா स्ट्रेंथ. ஸோ அவர் வந்து தன்னுடைய வேலையை பண்ணுறதுக்கு அவருக்கு एबिलिटिயும் இருந்தது அண்ட் ஸ்ட்ரென்த்தும் இருந்தது. पर थकान का नाम भी नहीं जानते थे. थकानना टायर्ड. ஸோ அவருக்கு வந்து டயர்டுன்ற வார்த்தையே தெரியவே தெரியாது. दक्षिण अफ्रीका में बोअर युद्ध के दौरान उन्होंने घायलों को स्ट्रेचर पर लादकर एक दिन में 25-25 मील तक ढोया था. ஸோ அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது டியூரிங் போயர் வார் வந்து நிறைய பேர் வந்து அடிப்பட்டவங்களை வந்து அவர் ஸ்ட்ரெச்சரில் ஒரே நாளில் வந்து 25 மைல்ஸ் நடந்து போயிருக்கார். அவர் மீலோ पैदल चल सकते थे. அவர்னால வந்து மைல்ஸ் வந்து நடக்க முடியும், ரொம்ப தூரம் வந்து அவர் நடந்தே போவார். அவர் दक्षिण अफ्रीका में जब वे टॉल्स्टॉय बाड़ी में रहते थे तब पास के शहर में कोई काम होने पर दिन में अक्सर 42 मील तक पैदल चलते थे. சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அவர் டால்ஸ்டாய்
என்ற ஒரு பிளேஸில் வந்து இருந்துட்டு இருந்தார். அப்போ வந்து எதனா ஒரு வேலை காரணமாக அவருக்கு சிட்டிக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஷெஹர்னா சிட்டி. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா 42 மீல்ஸ் வந்து அவர் நடந்தே போவார். इसलिए वे घर में बना कुछ नाश्ता साथ लेकर सुबह 2 बजे ही निकल पड़ते थे. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவார் அவனா, மார்னிங்கே வந்து ஏர்லி மார்னிங் 2 o'clock 2 பஜேனா 2 o'clock வந்து அவர் சில நாஷ்தானா டிஃபனை எடுத்துகிட்டு வந்து அவர் மார்னிங் 2 o'clock கிளம்பிடுவார். அவர் शहर में खरीदारी करते और शाम होते होते वापस फार्म पर लौट आते थे. ஸோ சிட்டியில் வந்து எதனா வாங்குறதா இருந்தால் खरीदानियाना ஷாப்பிங் இல்லை எதனா வாங்குறதா இருந்தால் வாங்கிட்டு அவர் ஈவினிங் ஆகிறதுக்கு முன்னாடியே அவருடைய இடத்துக்கு அவர் ஃபார்முக்கு வந்து திரும்பிடுவார். அவர் उनके अन्य साथी भी उनके इस उदाहरण का खुशी खुशी अनुकरण करते थे. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அவரை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக வந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க.